உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கிமு 238 முதல் 210 வரை ஒருங்கிணைந்த சீனாவை உருவாக்கி ஆட்சி செய்த ஷீகு வாங் தையின் வீரத்திற்கு நிகராக தமிழகத்தை தமது பேராற்றலால் மாற்றிய முதல் பேரரசியாக வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ற புனை பெயரில் காவியங்களை இயற்றிய எட்வர்ட் டிவேரின் இலக்கிய செறிவை விஞ்சிய சொல் ஆளுமை மிக்க ஒப்பற்ற தலைவராக துவைத்தம், அத்வைத்தம், ஏகத்துவம், கிருத்துவம், புத்தம், கன்ஃபூசியசிசம், சொராஸ்ட்ரியம் உள்ளிட்ட அனைத்து இன மத உணர்வுகளையும் கொள்கைகளையும் முற்றுமறிந்த ஞானியாக வானியலின் அதிசயங்களை கிமுவில் ஆய்ந்த சாமோஸ் அரிஸ்டார்கஸ் முதல் கிபியில் புவி தனது அச்சில் சுழல்வதை உலகுக்கு எடுத்துரைத்த நிக்கோலை கோப்பர்னிக்கஸ், சடத்துவ விதியை அகிலத்திற்கு அளித்த கலீலியோ உள்ளிட்ட அறிவியலாளர்களின் கூற்றுகளை ஆய்ந்தறிந்துள்ளதோடு வானின் பால்வீதி முதல் சந்திரன் செவ்வாய் கிரக ஆராய்ச்சிகள் வரை அனைத்து அறிவியல் நிகழ்வுகளையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள நுண்மான் நுழைப்புலமிக்கவராக புதிய தீவை கண்டுபிடிக்க கொலம்பஸுக்கு பண உதவி அளித்த முதலாம் இசபெல்லா அரசியை விஞ்சிய அளவில் விஞ்ஞானிகளைப் போல புதிய திட்டங்களை உருவாக்கி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கி ஊக்கப்படுத்தி புதியவர்களை படைக்க நிதி உதவி அளித்து இளைஞர்களின் மேன்மை மிகு முதல்வராக பொருளாதார மேதை ஆடம் ஸ்மித்துக்கு இணையாக பொருளியலை கற்றுணர்ந்து சிறப்பு பொருளாதார மண்டலங்களை உருவாக்கி தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக மாற்றிய வல்லுநராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திகழ்கிறார். தமிழகத்தில் பெய்த கனமழை மற்றும் பெருவெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்க ஏதுவாக தமிழகத்திற்கு கூடுதலாக மலிவு விலையில் 30,000 மெட்ரிக் டன் அரிசியும் 19,100 கிலோ லீட்டர் மண்ணெண்ணையும் உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு எழுதிய கடிதம் இலங்கை சிறைகளில் வாடும் மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு எழுதிய கடிதம் குறித்த விவரங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் பள்ளி கல்வித்துறையில் 2011-2012 ஆண்டு முதல் இதுவரை நிகழ்த்தப்பட்டுள்ள சாதனைகளின் தொகுப்பையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. தமிழகத்தில் அண்மையில் பெய்த கனமழை மற்றும் பெருவெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்க ஏதுவாக தமிழகத்திற்கு கூடுதலாக மலிவு விலையில் 30,000 மெட்ரிக் டன் அரிசியும் 19,100 கிலோ லீட்டர் மண்ணெண்ணையும் உடனடியாக வழங்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களுக்கு பிரதமர் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தின் சாராம்சத்தை விரிவாக பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் போது முன் எப்போதும் இல்லாத அளவு மிக பலத்த மழை பெய்திருப்பதை பிரதமர் அறிவார் என குறிப்பிட்டுள்ளார். இந்த மழையால் பரவலாக வெள்ளம் சூழ்ந்து பெருமளவு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஏழை எளிய மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளானார்கள். இந்திய அரசு தமிழகத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ளத்தை கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய பேரிடர் என அறிவித்தது என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு பிரம்மாண்டமான அளவில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் கால்நடைகளை இழந்தவர்கள் மற்றும் குடிசைகளை இழந்தவர்களுக்கும் நிவாரணம் அளிக்கும் வகையில் உதவித்தொகை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து பல நாட்களுக்கு வெளியிடங்களில் தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவர்களின் உடைமைகளுக்கு பெரும் இழப்புகள் ஏற்பட்டன. தமிழக அரசு 7,150க்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்களை அமைத்து பாதிக்கப்பட்ட 19,63,000 மக்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்தது. மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 1,35,00,000 உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்களின் துயரை குறைக்கும் வகையில்
அந்த குடும்பங்களுக்கு அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை தமிழக அரசு மாநில பேரிடர் நிவாரண நிதி உதவி விதிகளின்படி வழங்கி வருகிறது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். நிவாரண முகாம்கள் மூலம் உணவு வழங்கப்பட்டது மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவுப் பொட்டலங்கள் விநியோகித்தது ஆகியவற்றிற்காக மொத்தம் சுமார் 30,000 மெட்ரிக் டன் அரிசி தேவைப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திற்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசி அளவை விட கூடுதலாக இந்த அரிசி வழங்கப்பட வேண்டும். எனவே தமிழகத்திற்கு கூடுதல் அரிசி ஒதுக்கீடு தேவைப்படுகிறது. நிலைமையின் அவசரம் கருதி தற்போது தமிழ்நாடு குடிமைப் பொருட்கள் வழங்கல் துறையின் வசமுள்ள அரிசியிலிருந்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கூடுதல் அரிசி வழங்க தாம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். எனவே தமிழகத்திற்கு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கான அரிசியின் விலையில் சிறப்பு ஒதுக்கீடாக 30,000 மெட்ரிக் டன் அரிசியை ஒதுக்க வேண்டும் என உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். ஏராளமான மக்கள், குறிப்பாக நகர்ப்புற குடிசை பகுதிகளிலும் கிராம பகுதிகளிலும் வாழும் மக்கள் சமையல் செய்வதற்கு மண்ணெண்ணெய் மற்றும் விறகை பயன்படுத்துகிறார்கள். அண்மையில் பெய்த மழை காரணமாக சில குடும்பங்கள் தங்களிடம் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்களை இழந்துவிட்டனர். மழை தொடர்ந்து பெய்ததால் அடுப்பு எரிக்க விறகும் கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டிற்கு தேவையை காட்டிலும் மிகவும் குறைவாகவே மண்ணெண்ணெய் வழங்கப்படுகிறது. எனவே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், குறிப்பாக சமையல் எரிவாயு இணைப்பு இல்லாத மக்கள் மற்றும் சிலிண்டர்களை இழந்தவர்கள் ஆகியோரின் தேவைகளை ஈடு செய்யும் வகையில் தமிழகத்திற்கு கூடுதலாக மண்ணெண்ணெய் வழங்க வேண்டியது அவசியம். மிக பலத்த மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் எரிவாயு இணைப்பு இல்லாத சுமார் 38,20,000 குடும்பங்கள் உள்ளன. இந்த குடும்பங்களுக்கு கூடுதல் மண்ணெண்ணெய் வழங்க வேண்டுமானால் 19,100 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் கூடுதலாக தேவைப்படுகிறது. எனவே தமிழகத்திற்கு பொது விநியோக திட்டத்திற்கு வழக்கமாக ஒதுக்கீடு செய்யப்படும் மண்ணெண்ணெய் அளவை காட்டிலும் கூடுதலாக 19,100 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெயை வழங்கும்படி பிரதமர் பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்துக்கு உத்தரவிட வேண்டும். இந்த கூடுதல் மண்ணெண்ணெய் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் மூலம் மலிவு விலையில் வழங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். வெள்ளச்சேதத்தின் கடுமையை கருத்தில் கொண்டும் ஏழை எளிய மக்களின் துயர் துடைக்கவும் தமது இந்த கோரிக்கைகள் மீது பிரதமர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தமிழகத்திற்கு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கான அரிசி விலை அடிப்படையில் கூடுதல் அரிசி, பொது விநியோக திட்டத்தில் விநியோகிக்கப்படும் விலையின் அடிப்படையில் மண்ணெண்ணெய் ஆகியவற்றை வழங்க உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்துக்கும் பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்று இலங்கை கடற்படையினரால் 17/12/2015 அன்று கைது செய்யப்பட்ட 4 மீனவர்கள் உட்பட இலங்கை சிறைகளில் வாடும் 41 மீனவர்களையும் 56 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் படகு பழுதானதால் 8/11/2015 அன்று இலங்கையில் கரை ஒதுங்கிய 4 மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க மத்திய வெளியுறவுத்துறைக்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தின் சாராம்சத்தை விரிவாக காணலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீன்பிடி தளத்திலிருந்து 4 இந்திய மீனவர்கள் விசைப்படகில் அதிகாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கொண்டு சென்றுள்ள மேலும் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளதை பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய மீனவர்களை தாக்குவது, சிறைபிடிப்பது போன்ற தவறான அணுகுமுறைகளை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கையாள்வதும் தமிழக மீனவர்கள் பாக் நீரிணையில் அமைதியான முறையில் மீன்பிடிக்கும் வாழ்வாதார பாரம்பரிய உரிமையை
இலங்கை கடற்படையினர் மீறி வருவதும் துரதிர்ஷ்டவசமானது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ளவர்களையும் சேர்த்து கடந்த சில வாரங்களில் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 41 பேர் இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு சொந்தமான 56 படகுகளும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளன என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச கடல் எல்லை விவகாரம் உச்சநீதிமன்றத்தின் விசாரணையில் உள்ளது என்பதையும் 1974 மற்றும் 1976 ஆண்டுகளில் இந்தியா இலங்கை இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின்படி கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதை எதிர்த்து தக்க ஆதாரங்களுடனும் சட்டப்பூர்வ ஆவணங்களுடனும் தாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதோடு இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசும் பின்னர் தன்னை ஒரு வாதியாக இணைத்துக் கொண்டுள்ளதையும் பிரதமர் அறிவார் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். பாக் நீரிணையில் அதிக அளவில் படகுகள் மீன்பிடிப்பதை குறைக்கும் வகையிலும் ஆழ்கடல் மீன்வளத்தை பயன்படுத்தும் வகையில் ஆழ்கடல் மீன்பிடிப்பை விரிவுபடுத்த தமது தலைமையிலான அரசு 51 கோடியே 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் புதிய திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழக மீனவர்களுக்கு ஆழ்கடலில் சென்று மீன்பிடிக்க ஏதுவாக நவீன டியூனா மீன்பிடி படகுகளையும் இதர உபகரணங்களையும் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரையிலான 50% மானியம் வழங்கப்படும். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி மற்றும் அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஆகிய நாட்களில் பிரதமரிடம் தாம் அளித்த மனுக்களில் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்காக 1520 கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்த விரிவான சிறப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்த வேண்டும் என்றும் மீன்பிடி துறைமுகங்களை ஆழப்படுத்தி பராமரிப்பதற்காக ஆண்டுதோறும் 10 கோடி ரூபாயை மானியமாக வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த கோரிக்கைக்கு மத்திய அரசு இதுவரை அனுமதி அளிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். பண்டிகை காலம் தொடங்கியுள்ள நிலையில் இலங்கை சிறைகளில் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து அடைக்கப்பட்டிருப்பதும் அவர்களது படகுகள் அந்நாட்டில் சிறைபிடித்து வைக்கப்பட்டிருப்பதும் தமிழக மீனவ மக்களிடையே பெரும் விரக்தியையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த விவகாரத்தை உரிய இலங்கை அதிகாரிகளின் கவனத்திற்கு உடனடியாக கொண்டு சென்று தமிழக மீனவர்கள் அவர்களின் படகுகள் மற்றும் மீன்பிடி கருவிகள் ஆகியவற்றை உடனே விடுவிக்க பிரதமரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். மிகவும் உணர்வுபூர்வமான இந்த பிரச்சினையில் தமிழக மீனவர்களின் பாதிப்புகளை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிட்ட தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு உறுதியாக மேற்கொள்ள வேண்டும். பிரதமர் இப்பிரச்சினையில் நேரடியாக தலையிட்டு கடுமையான முறையில் இலங்கை அதிகாரிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என மத்திய வெளியுறவு அமைச்சகத்திற்கு உத்தரவிட வேண்டும். கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 4 மீனவர்கள் உள்ளிட்ட அந்நாட்டில் உள்ள 41 மீனவர்களையும் 56 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வகை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது மட்டுமின்றி கடந்த மாதம் 8ஆம் தேதி படகில் ஏற்பட்ட பழுது காரணமாக இலங்கையில் கரை ஒதுங்கிய இயந்திர படகில் இருந்த 4 மீனவர்களும் உடனடியாக தாயகம் திரும்ப பிரதமர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உலக அளவில் மாணவர்களின் திறனை உயர்த்தும் நோக்கில் விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கியதன் விளைவாக அவர்களது மேற்படிப்பினை சிறப்பாக தொடர வழிவகை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இடைநிலை கல்வியை இடைநிற்றலின்றி தொடர சிறப்பு ஊக்கத்தொகை அளிக்கும் திட்டம், 4 இணை தரமான விலையில்லா பள்ளிச் சீருடைகள் மற்றும் மலைப்பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மதிய உணவு உட்கொள்ளும் மாணவர்களுக்கு கம்பளி சட்டைகள் வழங்கும் திட்டம் உட்பட எண்ணற்ற முன்னோடி திட்டங்களை கல்வி மேம்பாட்டுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தி வருகிறார். இத்திட்டங்களின் விரிவான விவரங்களை காணலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் பள்ளிக் கல்வியை எளிதாக முடிப்பதையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதையும் தமது உன்னத குறிக்கோளாக கொண்டு பல புதுமையான திட்டங்களை 2011-2012 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தியுள்ளார். 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களில் உகந்த பயன்பாடு, இணைய வளங்கள் மற்றும் கல்வியியல் ஒளி வடிவிலான குறுந்தகடுகளை பயன்படுத்தி அவர்களது மேற்படிப்பினை சிறப்பாக தொடர வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் தொழிற்கல்வி கல்லூரிகள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை அதிகரிக்க வழிவகுத்துள்ளது. இத்திட்டம் நடப்பு கல்வியாண்டில் 1080 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமாக எந்த ஒரு மாணவரும் பள்ளி இடைநிற்றல் அல்லது
படிப்பை பாதியில் கைவிடல் எனும் நிலைக்கு செல்லக்கூடாது என்பதில் மிகுந்த கவனம் கொண்டுள்ளது. மாணவர்கள் அனைவரும் இடைநிலை கல்வியை இடைநிற்றல் இன்றி தொடர சிறப்பு ஊக்கத்தொகை அளிக்கும் திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2011-2012 கல்வியாண்டு முதல் அறிமுகம் செய்தார். அதன்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு 1500 ரூபாயும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு 2000 ரூபாயும் கல்வி ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. இத்தொகை தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டு மாணவ மாணவியர் மேல்நிலை கல்வியை முடித்தவுடன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2011-2012 ஆண்டு முதல் 2014-2015 ஆண்டு வரை 88,59,000 மாணவர்களுக்கு 1,429 கோடியே 9 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 381 கோடி ரூபாய் செலவில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு 4 இணை தரமான விலையில்லா பள்ளி சீருடைகள் வழங்கப்படுகின்றன. பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த சீருடைகள் 2011-2012 ஆண்டில் 1 2 இணை சீருடைகளாகவும் 2012-2013 ஆண்டில் 4 இணை சீருடைகளாகவும் உயர்த்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் 2011-2012 ஆண்டில் 196 கோடியே 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 46,88,000 மாணவர்களுக்கும் 2012-2013 ஆண்டில் 329 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 47,07,000 மாணவர்களுக்கும் 2013-2014 ஆண்டில் 353 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 53,54,000 மாணவர்களுக்கும் 2014-2015 ஆண்டில் 409 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 46,29,000 மாணவர்களுக்கும் சீருடைகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 409 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் சீருடைகள் வழங்கப்படுகின்றன. மலைப்பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மதிய உணவு உட்கொள்ளும் மாணவர்களுக்கு கம்பளி சட்டைகள் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் 2013-2014 மற்றும் 2014-2015 ஆண்டில் 2,06,000 மாணவர்களுக்கு 7 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கம்பளி சட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 3 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவில் கம்பளி சட்டைகள் வழங்கப்படுகின்றன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் சீரிய சிந்தையில் உதித்த முன்னோடி கல்வி திட்டங்களால் கல்வித்துறையில் மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட முப்பருவ கல்வி முறையின் மூலம் மாணவர்களின் கல்வி தரம் மேம்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்ததற்கு இணங்க மாணவர்களுக்கு தேவையான பாடநூல்கள், நோட்டு புத்தகங்கள், நில வரைபட புத்தகங்கள், புத்தக பைகள், கிரையான் மற்றும் வண்ண பென்சில்கள், கணித உபகரண பெட்டிகள், காலணிகள், மிதிவண்டிகள் உள்ளிட்டவை விலையில்லாமல் வழங்கப்பட்டு வருகின்றன. பள்ளி கல்வித்துறை மேம்பாட்டிற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தி வரும் திட்டங்களின் கூடுதல் தகவல்களை விரிவாக காணலாம். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2012-2013 ஆண்டில் முப்பருவ கல்வி முறையுடன் கூடிய தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பருவம் 1, பருவம் 2, பருவம் 3க்கான பாடநூல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடநூல்கள் முழுமையாக வழங்கப்பட்டு வருகிறது. 2011-2012 ஆண்டு முதல் 2014-2015 ஆண்டு வரை 3 கோடியே 70,14,000 மாணவர்களுக்கு 734 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாடநூல்கள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 264 கோடியே 34 லட்சம் ரூபாய் செலவில் பாடநூல்கள் வழங்கப்படுகின்றன. 2012-2013 ஆண்டு முதல் விலையில்லா நோட்டு புத்தகங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. 2012-2013 ஆண்டு முதல் 2014-2015 ஆண்டு வரை 2 கோடியே 45,39,000 மாணவர்களுக்கு 320 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 106 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் விலையில்லா நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன.
முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்ததற்கிணங்க 2012-2013 ஆண்டு முதல் நில வரைபட புத்தகம், புத்தகப்பை, வண்ண பென்சில், கிரையான்கள் மற்றும் கணித உபகரண பெட்டிகள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நில வரைபட புத்தகங்கள் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2012-2013 ஆண்டு முதல் 2014-2015 ஆண்டு வரை 65,06,000 மாணவர்களுக்கு 20 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நில வரைபட புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 3 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படுகின்றன. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு புத்தக பைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2012-2013 ஆண்டு முதல் 2014-2015 ஆண்டு வரை 1 கோடியே 95,78,000 மாணவர்களுக்கு 268 கோடியே 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புத்தக பைகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 120 கோடியே 71 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படுகின்றன. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கிரையான் மற்றும் வண்ண பென்சில்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2012-2013 ஆண்டு முதல் 2014-2015 ஆண்டு வரை 95,36,000 மாணவர்களுக்கு 17 கோடியே 54 லட்சம் ரூபாய் செலவில் கிரையான் மற்றும் வண்ண பென்சில்கள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 6 கோடியே 49 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கணித உபகரண பெட்டிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2012-2013 ஆண்டு முதல் 2014-2015 ஆண்டு வரை 65,07,000 மாணவர்களுக்கு 23 கோடியே 99 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கணித உபகரண பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 3 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படுகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறிவிப்பிற்கிணங்க 2012-2013 ஆண்டு முதல் மாணவர்கள் வெற்று கால்களினால் நடப்பதினால் ஏற்படும் தொற்று நோய்களை தடுப்பதற்கு காலணிகள் வழங்கப்படுகின்றன. 2012-2013 ஆண்டு முதல் 2014-2015 ஆண்டு வரை 1 கோடியே 62,58,000 மாணவர்களுக்கு 222 கோடியே 69 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான காலணிகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 120 கோடியே 7 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படுகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கி வருகிறது. 2011-2012 ஆண்டு முதல் 2014-2015 ஆண்டு வரை 25,13,000 மாணவர்களுக்கு 790 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 219 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் மிதிவண்டிகள் வழங்கப்படுகின்றன. தமிழகத்தில் பெய்த கனமழை மற்றும் பெருவெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்க ஏதுவாக தமிழகத்திற்கு கூடுதலாக மலிவு விலையில் 30,000 மெட்ரிக் டன் அரிசியும் 19,100 கிலோ லிட்டர் மண்ணெண்ணையும் உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு எழுதிய கடிதம், இலங்கை சிறைகளில் வாடும் மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு எழுதிய கடிதம் குறித்த விவரங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் பள்ளிக்கல்வித்துறையில் 2011-2012 ஆண்டு முதல் இதுவரை நிகழ்த்தப்பட்டுள்ள சாதனைகளின் தொகுப்பையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.